ஹலோ விவஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்க விரு. நாம அந்த வில்ல பார்க்க போறது இப்ப Netflixல ரிலீஸ் ஆகிற ஒரு வெப் சீரிஸ் தான் அமெரிக்கன் பிரைம் இவல். இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வில்ல பார்த்துடலாம். கதைக்களம் 1857ல நடக்குது. ஸோ இந்த பீரியட்ல வந்து மக்களுக்கும் ஊருக்குள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வார் போர்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல நம்ம ஹீரோயின் சாரா வந்து அவங்களோட பையனோட ஒரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா, இது ஒரு சாதாரண டிராவலா இருக்க போறதில்ல. மேலும் வந்து நம்ம ஹீரோயின் ஒரு கொலைய பண்ணிட்டு வந்ததுனால, இவங்களே ஒரு பவுண்டரி இவங்கள புடிச்சு குடுத்தா $1500 அப்பமே வந்து பார்த்தீங்கன்னா, $1500னா அது எவ்வளோ பெரிய மதிப்புன்னு பாருங்க. ஸோ, அதனால நெறைய பேர் இவங்களையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சாராவ வந்து இப்பொழுதைக்கு தற்காத்துட்டு கூட்டு போறது நம்ம ஹீரோ ரீட் அப்படிங்கிற நபர் தான். இவங்களோட சேர்த்து வந்து ஒரு ஊமையான ஒரு பொண்ணும் இருக்கிறா. ஸோ இவங்க எல்லாரும் இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாங்களா அப்படிங்கிற ஒரு மெயின் கதை. ஆனா இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி சப்ளாட் ஸ்டோரீஸும் இருக்கு. ஒரு கணவன் மனைவிய வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தேடி போற ஒரு போர்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே பயங்கர ராவா எடுத்து காட்டியிருக்க ஒரு சீரிஸ் தான் வந்து இந்த அமெரிக்கன் பிரைம் வேர்ல்ட். எனக்கு இந்த சீரிஸ் புடிச்சிருந்தது. அதுல இது ஒரு ஆர் ரேட்டட் அப்படிங்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயலன்ஸா இருக்கும். அதனால நீங்க ஃபேமிலிஸோட இந்த சீரிஸ பார்க்கவே முடியாது. பட் சென்சார் காரணமா சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வயலன்ஸ கொஞ்சம் குறைச்சு தான் காமிச்சிருக்காங்க. இத விட பயங்கரமான வயலன்ஸ் சீரிஸ்லாம் நான் பார்த்துருக்கிறேன். பட் இந்த சீரிஸ்ல பிளஸ் என்ன அப்படின்னா, இவங்க சூஸ் பண்ணியிருக்க அந்த பீரியடுக்கான செட் ஒர்க் எல்லாமே வந்து பக்காவா பண்ணி குடுத்துருக்காங்க. சில இடங்கள்ல இவங்க சூஸ் பண்ணியிருக்க லொகேஷன், அந்த லொகேஷனுக்கு ஏத்த மாரியான லைவ் சவுண்ட் இப்ப நதி கிட்டக்க வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாங்க அப்படின்னா, அந்த நதி சவுண்டோட இவங்க பேசுற சவுண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் செமையான ஒரு என்ஜாய்மென்ட்டா இருந்துச்சு இந்த சீரிஸ்ல பார்க்கும்போது. மேலும் இந்த சீரிஸ்ல கோரியான சீக்வென்ஸ்‌க்கு பஞ்சமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பேசிட்டே இருப்பாங்க. அம்பு வந்து நெத்தியில பாயுறது. இதெல்லாம் சென்சார் காரணமா சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சு எடுத்துருக்காங்க. இத விட பயங்கரமான சீரிஸ்லாம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரிஸ பயங்கர ராவா எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். சில இடங்கள்ல வரக்கூடிய விஷுவல்ஸ், அந்த சினிமாட்டோகிராஃபிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹீரோ கதாபாத்திரத்தோட இன்ட்ரோ சூப்பரா இருந்துச்சு. அத சிம்பிளா தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா உடம்பு ஃபுல்லா அத்தன தழும்பு இருக்கும். ஆனா அத்தன தழும்புக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறத போக போக தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் கேரக்டருமே நல்ல டெப்த்தா எழுதப்பட்டிருக்கு. அதே மாரி ஒரு ஊம பொண்ண காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணோட கதாபாத்திரம் பயங்கர போல்டா காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவே இல்லாத நேரத்தில வந்து இந்த ஃபேமிலிய வந்து காப்பாத்துறது அந்த பொண்ணா இருக்கும். அந்த சீன்லாம் செமையான சீனு. இப்படி பயங்கரமான ராவா வரக்கூடிய சீரிஸ்லாம் ரொம்ப கம்மி. அதனால இந்த மாரியான சீரிஸ்ல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ற மாரியான ஒரு வொர்த்தபிள் சீரிஸா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸ்க்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 3.4 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.